சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இறைச்சி கடைகளில் சோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 500 கிலோவுக்கும் அதிகமான கெட்டுப்போன மாட்டிறைச்சியை பறிமுதல் செய்ததுடன் அந்த இறைச்சி கடைக்கும் சீல் வைத்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இது போல மாட்டுக்கறி விற்பனை என்பதை மிகவும் சட்டதிட்டங்களுடன் அரசு இதன் விற்பனை மற்றும் இதன் விநியோகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த கெட்டுப்போன இறைச்சிகளை தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தது மட்டுமன்றி அந்த கடைக்கு சீலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்றிருக்கின்றது. இங்கே இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் அந்த வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு சோதனையாகத்தான் இந்த சோதனை நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அவர்கள் சந்தேகித்தது போல இந்த இடத்திலிருந்து இந்த கரியை, அந்த மாட்டுக்கறியை வைத்திருந்த குடோனில் இருந்து ஒரு கெட்ட வாசம் வந்ததன் காரணமாக அவர்கள் அந்த இடத்தை காவல்துறையினரை அழைத்து உள்ளே சென்று அதனை ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர். அப்போது அங்கே கெட்டுப்போன இறைச்சியும் வைக்கப்பட்டிருப்பதாக அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டதன் காரணமாக உடனடியாக மருத்துவர்களை அழைத்து அந்த இறைச்சியின் தன்மை குறித்து அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றனர். இதில் அது கெட்டுப்போன இறைச்சி தான் என்பதை உறுதி செய்த பிறகு இது குறித்து அந்த மாட்டுக்கறி விற்பனை மற்றும் விநியோகம் செய்யக்கூடிய அதன் ஓனர் அவர்களை கேட்டபோது அவர் சரியான அளவில் பதில் சொல்லவில்லை. அது மட்டுமின்றி இங்கு விற்பனை செய்வதற்கும் விநியோகிப்பதற்கும் வைக்கப்பட்டிருந்த அந்த மாட்டுக்கறியானது எங்கிருந்து வந்தது என்பதையும் அவர் சொல்ல மறுத்துவிட்டார். இதன் காரணமாக இது பக்கத்து மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கரியாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போதைய உணவுத்துறை அதிகாரிகளின் தற்போதைய தகவலின்படி இந்த கரியானது அன்ஆத்தரைஸ்டு கரியாக இருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அன்ஆத்தரைஸ்டு மீட் என்று சொல்வார்கள். அது என்னவென்றால் இங்கு தமிழகத்தில் வெட்டப்படக்கூடிய மாடுகள் அனைத்தும் அன்றன்றைக்கு வெட்டப்படக்கூடிய மாடுகள் முன்பே மருத்துவர் மூலம் பரிசோதிக்கப்பட்டு உண்பதற்கு தகுதியானவைதான், எந்த விதமான வியாதிகளும் இல்லை என்பதனை குறிப்பிட்டு அவர்கள் ஒரு சான்று அளிப்பார்கள். அந்த உத்தரவாதத்தின் பிறகுதான் அந்த கறிகள் வெட்டப்பட்டு அங்கிருந்து மற்ற கடைகளுக்கு விநியோகிக்கப்படும். ஆனால் இங்கு வைக்கப்பட்டிருந்த இந்த கெட்டுப்போன கறிகள் அண்டை மாநிலங்களிலிருந்து திருட்டுத்தனமாக கொண்டு வரப்பட்டு இங்கு வியாபாரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அந்த கோணத்தில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்கள் தற்போது அதற்கு ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்தும் அவர்கள் விசாரிக்க இருக்கின்றனர். அது மட்டுமின்றி தற்போது இந்த கரியை எங்கிருந்தெல்லாம் யாருக்கெல்லாம் விநியோகம் செய்தார், அவர்கள் யாருக்கெல்லாம் விற்றார்கள் என்பதனை தொடர்ந்து அவர்களிடம் தெரிவித்து இது போல கெட்டுப்போன கரியை வாங்கி சென்றிருக்கின்றனர், அதை உண்ண வேண்டாம் என்ற தகவல்களை சொல்லக்கூடிய பணியில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.